அவமதிப்பு வழக்கின் தண்டனையிலிருந்து தப்பிக்கவே மேல்முறையீடு செய்திருப்பதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் தண்டனையிலிருந்து தப்பிக்கத்தான் இந்த மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது என்று இரு நீதிபதிகள் அமர்வு கருத்து தெரிவித்திருக்கிறது. மதியழகன், தண்டனையிலிருந்து தப்பிக்க தான் இந்த மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு மறைமுகம் நோக்கத்துடன் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க மறைமுக நோக்கம் அப்படின்னு குறிப்பிட என்ன காரணம், அது குறித்தான விவரங்கள்? அதாவது நீதிபதிகள் மறைமுக காரணம், ஏதோ ஒரு மறைமுக காரணத்துடன் தான் இந்த மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று நீதிபதிகள் குறிப்பிடுவது, தனி நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை. அதற்காக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினுடைய தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் இந்த மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நீதிபதிகள் மறைமுக காரணம் என்று தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த மனு மீதான விசாரணையின் பொழுது அரசு சார்பில் வைக்கப்பட்ட முக்கியமான வாதம் என்பது, ஒரு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட நபர், அதாவது பாதிக்கப்பட்ட நபர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்வார். அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி முதலில் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்புவார். அதாவது அதனை ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் என்று சொல்லுவார்கள், சட்டப்பூர்வமான நோட்டீஸ். அவர் அந்த ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் அனுப்பப்படும் பட்சத்தில் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும். அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் என்று சொல்லக்கூடிய சட்டப்பூர்வமான நோட்டீஸ் பிறப்பிக்கப்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரி அவர் யாராக இருந்தாலும் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும். இதுதான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கு இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரம். அதற்கு 4 வார காலம் அவகாசம் அளிக்கப்படும். அவ்வாறு 4 வாரம் அவகாசம் இருக்கும் பொழுது நீதிபதி எதற்கு நேற்று பிறப்பித்த உத்தரவுக்கு இன்றைய தினமே அந்த வழக்கில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். தங்களுக்கு 4 வாரம் அவகாசம் கூட அளிக்கப்படவில்லையே என்ற ஒரு கேள்வியை அரசு சார்பில் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த கேள்வியையும் தற்பொழுது இரு நீதிபதிகள் அமர்வு நிராகரித்திருக்கிறது. நீதிபதிகளை பொறுத்தவரை சிஎஸ்எஃப் அழைத்தது எந்த தவறும் இல்லை. மாநில காவல்துறைக்கு பிறப்பிக்கப்பட்ட ஒரு உத்தரவு செயல்படுத்தப்படவில்லை. எனவேதான் அவர்களினுடைய மற்றொரு கோரிக்கையான, அதாவது பிரதான மனுவில் மற்றொரு கோரிக்கையான தீபம் ஏற்றுவதற்கு தாங்கள் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கி உத்தரவிட வேண்டும். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் வகையில் தான் சிஎஸ்எஃப் அழைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். எனவே அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதே போல ஏதோ ஒரு மறைமுக நோக்கத்துடன் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது என்று நீதிபதிகள் குறிப்பிடுவது என்பது அது உத்தரவிலேயே வாசித்தார்கள். அதாவது இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினுடைய தண்டனையில் இருந்து தப்பிப்பதற்காகவே அதிகாரிகள் இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருப்பதாக தெரிகிறது. அதைத்தான் நீதிபதிகள் மறைமுக காரணம், ஏதோ காரணம் இருக்கிறது என்று நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.